கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு சமாரியாவிலே 2 நாள் தங்கிவிட்டு கலிலேயாவுக்கு போனார். அவர் கலிலேயாவில் வந்தபோது கலிலேயரில் நிறைய பேர் எருசலேம் பண்டிகைக்கு வந்திருந்தபடினாலே இயேசு செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்தபடினாலேயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தீர்க்கதரிசியானவர்களுக்கு தன் சொந்த ஊரிலே மரியாதை இருக்காது. இயேசு யூதன் என்பதால் தன் சொந்த ஊரிலே மரியாதை இருக்காது என்பதை இயேசு கூறினார். இயேசு செய்த முதலாம் அற்புதமாக்கிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அங்கே கப்பர்நகூமில் ராஜாவில் மனுஷரில் ஒருவனுடைய மகன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வந்தான். இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான். ஏனென்றால் அவனுடைய மகன் மரணப்படுக்கையில் இருந்தான். நீர் வந்து என்னுடைய மகன் மேல் கைகளை வையும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனை பார்த்து, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்னை நம்ப மாட்டீர்கள். நீ கானா ஊரில் நான் செய்த அற்புதங்களை பார்த்து வந்தவன்தானே என்றார். அதற்கு தகப்பன், என் குமாரன் சாகிறதற்குள்ளாக நீர் வரவேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். உடனே இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான். அவன் போகும் வழியில் அவனுடைய வேலைக்காரர் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய மகன் பிழைத்திருக்கிறான், நன்றாயிருக்கிறான் என்றார்கள். எந்த நேரத்தில் அவன் பிழைத்தான் என்று தகப்பன் தன் வேலைக்காரரிடத்தில் கேட்டான். இயேசு, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரமும் மகன் பிழைத்த நேரமும் ஒன்றாயிருந்தது. அதனால் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். நாம் இயேசுவை விசுவாசிக்கிற போது நம்மை பிழைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறார். நம்மில் எத்தனை பேருடைய ஆத்மா உயிருள்ளதாக இருக்கிறது? இயேசுவை தேடி வருகிற போது, அவர் வார்த்தையை அறிந்து விசுவாசிக்கிற போது நம்முடைய ஆத்மா உயிருள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இயேசு சொந்த ஊருக்கு வரும்போது தீர்க்கதரிசியை சொந்த ஊரில் உள்ள யாரும் விசுவாசிக்க மாட்டான். ஆனாலும் நான் எல்லாரையும் பிழைப்பூட்டுகிறேன் என்றார். இப்படித்தான் ஒரு ஏழை விதவை அம்மா இருந்தார்கள். ஒரு நாள் இரவில் 1 மணிக்கு தன்னுடைய மகனுக்கு காய்ச்சல் அடித்தது. 103 டிகிரி காய்ச்சல். வீட்டிலிருந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். காய்ச்சல் விட்டபாடில்லை, அதிகரித்து கொண்டே இருந்தது. அதனால் அது என்ன காய்ச்சலோ தெரியவில்லையே என்று பயந்து விட்டார்கள். பஞ்சை தண்ணீரில் நனைத்து நெற்றியில் போட்டார்கள். அவர்களுக்கு அந்த இரவில் இயேசுவை தவிர யாரும் இல்லை. ஆகவே மகனின் அருகில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். அன்றைக்கு கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகனை சுகமாக்கினீரே. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னீரே. உடனே அந்த மகனுக்கு சுகம் கிடைத்து விட்டதே. அதை போல நான் இந்த வேளையில் உம்மை பார்த்து கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. எனக்கு உம்மை தவிர வேறு அடைக்கலம் அரண் இல்லை என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்து கொண்டே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். மகனும் தூங்கிவிட்டான். காலையில் எழும்பி பார்த்தால் மகனுக்கு என்ன ஆச்சோ என்று பயந்து போய் மகனை கூப்பிட்டார்கள். மகன், என்னம்மா, எனக்கு ஒன்றும் செய்யவில்லை அம்மா, நான் நன்றாக இருக்கிறேன் என்றான். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! இன்றைக்கு அம்மாவும் மகனுமாக சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். எப்போது அந்த தாய் ஆண்டவரையே நம்பி விசுவாசிப்பதால் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கும் பலவீனங்கள் சுகவீனங்கள் வருகிறதா? நாம் யாரை தேடுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் அவரை தேடும்போது அவர் எந்த மணி நேரமானாலும் சரி அவரால் குணமாக்க முடியும். தன்னுடைய மகன் மரணத்தருவாயில் இருந்தாலும் ஒரு தகப்பன் மருத்துவமனையை நாடாமல் முதலில் இயேசுவண்டை ஓடி வந்தான். அதை அறிந்துதான் நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையான வார்த்தையை இயேசு கூறினார். அவ்வாறு நாம் நமக்கு என்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், சங்கடங்கள் வருகிற போது முதலாவது அவரை நாம் தேடுவோம். அவர் நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு மாற்றி நம்மையும்
நம்முடைய பிள்ளைகளையும் பிழைப்பூட்டுகிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நாடி வரவும், தன்னுடைய வியாதி, கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்கி விடுதலை பெறவும் உதவி செய்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.